ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உங்கள் கூட நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாய்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இது எடுத்த வீடியோ தான். இருந்தாலும் அந்த செய்தி வந்து உங்ககிட்ட சேரும் இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு வீட்டில் கேஷுவலாக இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வராங்க. கெஸ்ட்டு வந்தவங்க கூட உள்ளவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, "நீங்கள் என்ன செய்கிறீங்க?" அப்படிங்கிறத வந்து என்கிட்ட கேட்குறாங்க. நான் வந்துட்டு இந்த அஃப்ரான் கையில் வச்சு நான் சொல்கிறேன், "நான் வந்து ஹோம் மேக் தான், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்" அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா, "ஹவுஸ் ஒய்ஃபா?" அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு இளக்காரமாக அந்த வார்த்தையை சொல்ல முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. நானுமே வந்து ஸ்பாட்டில் வந்து எனக்கு எதுவுமே யோசிக்கணும்னு தோணலை. வந்து அவங்கள பார்த்து நான் எதுவுமே கேட்கவும் இல்லை. நானும் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து நைட்டு நான் யோசிக்கிறேன், என்ன ஹவுஸ் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இளக்காரமாக சொல்லிட்டாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னால் அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். நம்ம காலையில் எழுந்திரிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்வோம். நம்ம குழந்தைய கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஹஸ்பண்டுக்கு ஒன்று ஒன்று பார்த்து செய்கிறதா இருக்கட்டும், நம்ம வீடை க்ளீனாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லா அம்மாவுமே எல்லா கேர்ள்ஸுமே செய்கிற ஒர்க்கு தான். யாருமே விருப்பம் இல்லாமல் வந்து இந்த ஒர்க்கை வந்து செய்யவே மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் லவ் பண்ணி தான் அவங்க வந்து இந்த வேலை எல்லாமே செய்வாங்க. அப்போ தான் அந்த டே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரியும் இருக்கும். சமைக்கிறதா இருக்கட்டும், நம்ம அந்த ஒரு அஃபெக்ஷனோடு சமைச்சு கொடுப்போம். அந்த சமைச்சு நம்ம அவங்க சாப்பிடும்போது நமக்கு அது வர ஹாப்பி இருக்கே, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். வந்து நம்ம ட்ரெஸ் வெசல் வாஷிங்காக இருக்கட்டும், துவைக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒர்க்காக இருந்தாலுமே சரி, வீடு அலங்காரம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் சரி, நம்ம பார்த்து பார்த்து நம்ம வந்துட்டு அன்றைக்கி டேவை நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது வந்து எவ்வளோ ஒரு அழகான ஒரு வேலை. அந்த வேலையை வந்துட்டு வந்து ஹவுஸ் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இளக்காரமாக சொல்கிறாங்க. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே வந்துட்டு எஜுகேஷன் இருக்குது. எல்லாருமே படிச்சிருக்கோம். நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா வெளியில் போய் நம்மளால் வந்துட்டு ஒர்க் பண்ணி நம்மளும் சேலரி வாங்க முடியும். வேலைக்கு போகிறவங்கள வந்து நான் இப்போ வந்து தப்பாகவே நான் சொல்ல மாட்டேன். அதுக்கான சூழல் இல்லை, போகணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம வீடு நமக்கு வந்து இப்போ இம்பார்ட்டன்ட். நம்ம வீட்டில் உள்ள வேலையை நம்ம பார்க்குறது நமக்கு பொறுப்பு, நம்மளோட டியூட்டி அது அப்படின்னு நினச்சி நம்ம நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம். இதை மாதிரி சொல்கிறவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவை சொல்கிறேன். அப்படி ஒரு இளக்காரம்லாம் நீங்கள் எங்களை பார்க்காதீங்க. நாங்கள் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக நாங்கள் வந்து இந்த வீட்டில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. நாங்கள் பாட்டிலே ஹாப்பியாக ஒரு லவ் பண்ணி அந்த ஒவ்வொரு வேலையுமே நாங்கள் பார்த்து பார்த்து நாங்கள் செஞ்சுப்போம். நாங்கள் வந்து வீட்டில் இல்லைன்னா வீடு நீட்டாக இருக்காது. எங்கள் ஹஸ்பண்ட் குழந்தைங்க வந்து ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. அதனால நாங்கள் வந்து எங்களுக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட். நாங்கள் வந்து அதை தான் நாங்கள் பார்ப்போம். எங்கள் குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த டைமிங் இருக்கே, அது வந்து எவ்வளோ கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது. அது வந்து எங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதனால் வந்து நாங்கள் வெளியில் போக முடியாது, எங்களால் சேலரி வாங்க முடியாது, நீங்கள் உங்கள் சொந்த காலில் இல்லை அப்படிலாம் நீங்கள் வந்து நினைக்காதீங்க. என்னன்னே தெரியல, லாஸ்ட் வீடியோவாக நம்ம வந்து கருத்து சொல்கிற வீடியோவாக போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா அப்படி தான் கேட்குறாங்க கேள்வி. அவங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து சொல்ல வரேன். அதை மாதிரி நாங்கள் வந்து ஒவ்வொரு வேலையுமே பார்த்து பார்த்து அழகாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் வந்து அவ்வளோ இளக்காரமாக நீங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே வந்து சூப்பர் தான். நீங்கள் வெளியில் போய் ஜாப் பண்ணுங்கள். ஒரு வேளை வந்து வெளியில் போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து எந்த வேலையும் இல்லையாங்கிறதும் எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.